ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் ரஜினிகாந்தோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. இவருக்கு திடீர்னு சில ப்ராப்ளங்கள் உடலில் வந்ததுனால பார்த்தீங்கன்னா அட்மிட் ஆகியிருக்காரு ஹாஸ்பிட்டலில். இவரோட வேட்டையன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு. இந்த படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க நிலைமையில திடீர்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து கொஞ்சம் உடல் தேறிட்டு வந்துட்டுருக்காரு. பரவாயில்ல, சீக்கிரமாகவே டிஸ்சார்ஜ் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஃபேன்ஸு, சினிமா துறையிலேருந்து பல பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வெகு சீக்கிரமாக உடல்நிலை சரியாகி வரணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிட்டு வந்துருக்காங்க. நம்மளுமே பார்த்தீங்கன்னா உடல்நிலை சூப்பர் ஸ்டார் சரியாகி கண்டிப்பாக வரணும். அவர் நிறைய படங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் பண்ணணும். இந்த வயசில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய முன்னணி ஹீரோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டஃப் கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு ரஜினி சார். இனிமேல் நிறைய படங்கள் பண்ணணும். அவள் உடல் தேறி வர்றதுக்கு நம்மளுமே நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த மாதிரி சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.